Hey guys, welcome back to my YouTube channel. நான் வந்து எனக்கு எங்கே வந்திருக்கேனாக்கா அதெல்லாம் வந்து விலை சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து தப்னையில் பக்காவாக போட்டிருப்பேன். ஆமாம், Perhentian Island. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் Perhentian Island. Perhentian Island வந்து மலேசியாவில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஐலண்ட். ஏன்னா ரொம்ப வாட்டர்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். எல்லாமே வந்து குட் ரிவ்யூஸ் தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ்னே சொல்லலாம். ஆனால் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதுவும் சோலோ ட்ரிப்பாக வந்திருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ஆனால் நாங்கள் வந்து இப்போது வந்து அந்த ஐலண்ட் எப்படி சொல்லுவேன், அந்த ஐலண்ட்குள்ளே இல்லை, அதை ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் இங்கே வரணும். ஸ்பீட் போட் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் ஐலண்டுக்கு போகணும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஸ்பீட் போட் அண்ட் ஐ ஆல்ரெடி பாட் டிக்கெட். ஸோ அதுக்கு போகலாம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. நீங்களும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். பாப்பா என்னோட மூஞ்சி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா என் கண்ணெல்லாம் வந்து ரொம்ப எரியுது. ஏன்னா ராத்திரி ஃபுல்லாக நான் வந்து தூங்கலை. ராத்திரி பஸ்னால் ஃப்ரம் KL to Perhentian Island is just like 8 or 9 hours drive. 8 hours drive. ஏன்னே தெரியல, நான் ராத்திரி ஃபுல்லாக பஸ்ஸில் தூங்கலை. ஸோ வெயில் வேறு பொழக்குது. ஐலண்ட்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாது. மலேசியாவில் வந்து வெயில் வந்து சம்மரில் ரொம்ப பிச்சுக்கிட்டு எரியுது. ஆனாலும் பரவாயில்ல, ஃபன் பண்ணலாம், ஃபன் பண்ணுறோம், நம்ம தெறிக்க விடுறோம். நீங்களும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்பீட் போட்டுக்காக வெயிட்டிங். ஸ்பீட் போட்டில் வந்து ஒரு 30 to 45 minutes drive to the island. லக்கேஜை பாருங்கள். வெரி பீஸ்ஃபுல். அந்த ஹோட்டலில் போயிட்டு செக்இன்லாம் பண்ணிட்டு அங்கே லக்கேஜ்லாம் வச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு திருப்பி வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இளநியை குடிச்சுக்கிட்டு வியூவை காட்டுறேன். இருங்க, வியூவை காட்டுறேன். இல்லையா, இதுக்கு மேலே என்ன வேணுங்க? இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ நான் வந்து இளநியை குடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்நார்க்லிங் போகலாம், அதுக்காக காத்திருக்கேன். நான் வந்து டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. இதுக்கு காட்டுறேன். இதுதான் டிக்கெட்டு. ஸ்நார்க்லிங் போக போகிறோம். இதுவே பயங்கரமாக இருக்குது. அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்க போகுது. ஸோ சில் பண்ணுறேங்க. நான் சில் பண்ணிட்டு உங்களை திருப்பி சந்திக்கிறேன். நான் தான்டா லியோ. நான் வந்து இப்போ வந்து ரொமான்டிக் பீச்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து கப்பல்ஸ் ஸ்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் மட்டும் சோலோவாக கெத்தாக நிற்கிறேன்டா. வெயில் பொழக்குது நண்பா, வெயில் பொழக்குது. பரவாயில்ல, தண்ணி கொஞ்சம் அவ்வளோ ஜில்லுலாம் இல்லை, ஆனாலும் பரவாயில்லை. ஆனால் தண்ணியோட கலர் நீங்கள் பாருங்கள், கலர் வந்து அட்டகாசம். நான் வந்து ஸ்லோக்லிங் பண்ணுறேன். ஸ்லோக்லிங் வந்து என்னால் காட்ட முடியாது. ஏன்னா என் ஃபோனு வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபோன்லாம் கிடையாது. தண்ணி பட்டாலே போதும், ஃபோன் பிளாஸ்ட் ஆகிடும். பிளாஸ்ட் மோடு தான்.
ஐஃபோன் தான் சொல்லிட்டாங்க. இருப்பா ஐஃபோன் தான், ஆனால் ஒரு தடவை உடஞ்சி போச்சு. ஸோ தண்ணி படவே முடியாது. ஸோ அந்த ஸ்நார்க்லிங் ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸ்நார்க்லிங் ஃபுட்டேஜ்லாம் வேணும்னாக்கா நீங்கள் பெரிய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், என்கிட்ட வராதுங்க. இது சும்மா ஒரு லோ பட்ஜெட், நீங்கள் யாரும் பார்க்க போகிறது இல்லை. ஸோ நான் என்ன வேணாலும் காட்டல. ஸோ நான் இப்போது வந்து டே டூ வந்து கொஞ்சம் சில் டே தான். இன்னுமே ஒரு ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோவா இல்லை. ஏன்னா நேற்று பண்ண ஆக்டிவிட்டீஸில் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு அந்த ஸ்நார்க்லிங் நான் பண்ணிட்டேன்ல. ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாக சில் டே மாதிரி தான். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேனாக்கா லாங் பீச் வந்து ஒரு ஸ்மால் ஐலண்டில் இருக்கும். நான் தங்குற இடம் வந்து ஃப்ளோரா பே, அது வந்து ஒரு பிக் ஐலண்ட். ஆனால் இப்போ வந்து லாங் பீச் ஒரு ஸ்மால் ஐலண்டாக இருக்குது. இது லாங் பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. ஏன்னா நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இதே ஆக்டிவிட்டி தான், பட் ஆனாலும் வந்து இங்கே ஃபுட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நைட் லைஃப் இருக்குன்னு சொன்னாங்க. நைட் லைஃப் வந்து இங்கே வந்து ஜேன்னு இருக்கும். பிக் ஐலண்டில் வந்து நைட் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை. ஒரு சும்மா ஒரு வெரி சில் பிளேஸ் மாதிரி தான். அங்கே நீங்கள் இருக்கிறவங்க ஒரு சத்தம் கூட கேட்காது. ஆனால் லாங் பீச்சில் வந்து அப்படி கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கோகோனட் மில்க் ஷேக், அப்புறம் இதுதான் இங்கே லாங் பீச். நிறைய கடைங்க இருக்குது. வெயில் ரொம்ப அடிக்குது. வெயில் வந்து ரொம்ப பொழக்குது. என்னால் அவ்வளோவா தாங்க முடியலை. ஏன்னா அந்த வெயில் வந்து நான் வந்து சன்ஸ்க்ரீன் நான் போட்டிருக்கேன், மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் நான் போட்டிருக்கேன். ஆனால் நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக நான் விளையாடிட்டேன். என்னோடய ஸ்கின்னை பாருங்கள், அவ்வளோ கருப்பாக ஆகிட்டேன். அப்புறம் இது மார்க்ஸ் வேறு, அந்த 2 மார்க்ஸ் எப்போ வருது எப்படி போகுதுன்னு யாருமே தெரியாது. ஆனாலும் பரவாயில்ல. நான் வந்து நிறைய தூங்குறேன் இந்த டைமில் வந்து. ஆக்சுவலியாக பீச்சில் வந்து இன்னும் ஜஸ்ட் சில்லிங் மோடில் தான் நிறைய தூங்குறேன். சில பேர்லாம் வந்து ஸ்நார்க்லிங்கை வந்து அடிக்கடி போவாங்க. நிறைய ஒரு விஷயம்லாம் இருக்குது. அந்த டர்ட்டில் பார்க்குறது, அந்த பேபி ஷார்க், அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. ஆனால் நான் நேற்று போனேன், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல ஸ்நார்க்லிங்லாம் வந்து. ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குது. அப்புறம் ஸ்நார்க்லிங்னு சொல்லிட்டு தண்ணியில் ஒரு மலங்கிட்டு அதை கண்ணாடியை போட்டுட்டு பார்த்துட்டு ஐ டோன்ட் என்ஜாய் தட் மச்னு சொல்லலாமா. ஆனால் இந்த மாதிரி ஒரு சில் தான் எனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது. இந்த பீச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் குடிச்சிட்டு, இல்லைனா சாப்பிட்டுட்டு, இல்லைனா படுத்துட்டே அப்படியே பீச் பார்த்துக்கிட்டே இருப்பேன். தண்ணி வந்து மஜாதா. தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக அந்த க்ரீன்னு சொல்லலாமா, இல்லைனா ப்ளூன்னு சொல்லலாமா. தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப சுத்தம். Just 2 days of staying at island. See my skin. My skin got tan as fuck. Let me show you the.
Hey guys, this is Trey 3. ஸோ நான் வந்து இப்போது செக்அப் பண்ணியாச்சு. லக்கேஜில் அங்கே தான் இருக்குது. போட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். இந்த போட்டு சவாரியில் போயிட்டு அந்த ஒரு கார்கை அங்கே திருப்பி போகணும். அது ஒரு 35 minutes ட்ராவல் நினைக்கிறேன் அந்த போட் டாக்ஸி வந்து. அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணுறேன். இங்கே வந்து எப்படின்னா ரிலாக்ஸாக இருக்கணும். இல்லை நான் வந்து ஸ்னோக்லிங்லாம் பண்ணணும், அந்த ஒரு இன்னும் அனிமல்ஸை பார்க்கணும் அப்படி இப்படின்னாக்கா. அனிமல்ஸ் மீன் இன்னும் பேபி ஷார்க் டர்ட்டில்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா இந்த இடம் மஸ்ட்டு. இல்லை நான் வந்து சில் பண்ணுறதுக்காக வரேன், சில்லிங் தான் எல்லாமே. நான் வந்து பீச்சில் வந்து படத்துக்கிட்டே அந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படின்னாக்கா இது மஸ்ட். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப ஒரு சுத்தமாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வியூஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். வியூஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா போதும், எல்லாமே வந்து தண்ணி தான், தண்ணி அப்புறம் ஐலண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து கார் சத்தம், அந்த ஹார்ன் சத்தம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் மஜா தான். ஸோ ஜப் 2 nights 3 days, தட்ஸ் ஒன் இஸ் பர்ஃபெக்ட். இங்கே வந்தால் நீங்கள் மறக்காமல் இளநீ குடிங்க, கோகோனட் குடிங்க, அப்புறம் கோகோனட் மில்க் ஷேக் குடிங்க. அது வந்து சூப்பர். ஸோ இந்த பயணம் இப்போ முடியுது. நான் வந்து காருக்குள்ளே வந்துட்டேன் திருப்பி. ஸோ கீழக்கு திருப்பி போக போகிறேன். இது வந்து ஒரு வேர்ட்ஸ் ஏரியா. முன்னாடி வந்து மஸ்ஜித் இருக்குது. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்கின் தான் ரொம்ப கருப்பாயிட்டேன், ரொம்ப டேன் ஆகிட்டேன். நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னு தெரியாது. ஆனால் பரவாயில்லை, இது ஆகும். ஒரு 7 to 10 days வந்து திருப்பி பரவாயில்ல நினைக்கிறேன். ஸோ பஹாந்தியன் ஐலண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. திருப்பி போகலாமானாக்கா எஸ் போகலாம், கண்டிப்பாக திருப்பி போகலாம். நல்ல ஒரு பிளேஸ் தான். ஐ என்ஜாய் அ லாட். சோலோவாக வந்து நான் வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணேனாக்கா, நீங்கள் வந்து கப்பல்ஸாக இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருந்தாங்கன்னா you guys will enjoy more. See you at another video. Peace out.